அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல. நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. உங்களுடைய லக்னம் சிம்மமாக இருந்தால் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய லக்ன அதிபதி சூரிய பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இது நார்மலான பலன் தான் உங்களுக்கு. அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, நிதி நிலைமை. உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி புதன் அவர் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கார். வருமானங்கள் இருக்குது, செலவுகள் இருக்குது. இது மெயினாக இந்த மாதம் இருக்குது. அடுத்து உங்கள் லக்ன அதிபதி சூரியனும் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அவரோட அங்கே சனி இருக்கார், அவரோட அங்கே சுக்கிரன் இருக்கார். இதெல்லாமே 8 அப்படின்னாலே சில விஷயங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. அப்படி பார்க்கும்போது எல்லா விஷயத்துலையும் இந்த மாதமும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது பணம் வராமல் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் அப்படின்னா அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த மாதம் வரும். குறிப்பாக இந்த மாதம் மார்ச் 14க்கு அப்புறம் உங்களுக்கு வராத ஏதாவது பென்ஷன் பணம் இருந்தால் பென்ஷன் பணம், பிஎஃப் பணம் இல்லைன்னா பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி வரலைன்னா கிராஜுவேட்டி, இல்லது இன்சூரன்ஸ் பணம் வரலைன்னா இன்சூரன்ஸ் பணம், அல்லது டிவிடெண்ட் எதுவும் வராமல் இருக்குன்னா டிவிடெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் கொடுத்த பழங்கள் இது அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் வரும். பட் இன்ஸ்டால்மெண்ட்லேயோ குறைச்சோ வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படி பார்க்குற போது பெருசாக ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு செயலையும் ஒரு இடைக்கு 2 தடவை நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த மாதம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஆகையினால நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த மாதம் கவனம். எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லது எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குறதாக இருந்தாலும் சரி, முதல்ல பிளான் பண்ணுங்கள். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத ஐடியா பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகுங்க. எடுத்தவுடனே நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் கிரக ரீதியாக இல்லை. இந்த மாதம் நீங்கள் பெருசாக யாரை ஃபெய்த்தாக நம்பியிருக்கீங்களோ அவங்க பெருசாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். இது அத்தனையும் இந்த மாதம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. தேவையில்லாத ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ட்ராவலில் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. எது ஒன்று இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக யோசித்து இந்த மாதம் செய்யுங்க. புதிய முயற்சிகள் எதுவும் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஆக யாரோடலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டரோ மற்றவங்களோ நீங்கள் டீல் பண்ணாதீங்க. இது அத்தனையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல்ஸ் பண்ண முடியலை, சேல் ஆகலை, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியல அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதம் கவலைப்படாதீங்க. விற்கலைன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. அது மட்டுமல்ல, வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்ருக்கிறேன், இந்த மாற்றங்கள்லேயும் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நடப்பது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைக்கே. ஸோ இதெல்லாம் கிரகத்தினுடைய தாக்கம்தான். அதனால் பொறுமை, நிதானம், தேவையற்ற குழப்பம், தேவையற்ற சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். இறை அருளை அதிகப்படுத்துங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் நார்மலாக இருக்குது. பட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி பரவாயில்ல. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். அது இல்லாமல் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. குறிப்பாக நான் விவசாயத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு விவசாயத்தால் லாபம், வருமானம், சம்பாத்தியம் இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்தில் நல்லாவே இருக்கும் தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது உங்களை அறியாத ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குது.
எந்த விதமான விஷயங்களில் சந்தோஷம், ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது உருவாகும். குழந்தைகளால் நன்மை, அவர்களால் நமக்கு நற்பலன்கள், குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே நன்மையான விஷயங்கள். அது மட்டும் இல்லை, உங்களோட 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார், குரு பார்க்குறது உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதம் மெயினாக யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வராத பணங்கள் தான் வரும். திரும்பவும் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நல்லா அடக்கி வாசிங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியரில் ரொம்ப 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 கவனம். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் தான் அதிகமாக இருக்குது. வேலையில் இருக்கேன், நான் பெர்மனண்ட் ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்லாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும், ஆர் லெஃப்ட் டு த சர்வீஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் எஃபர்ட் எடுப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க. எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணி உங்களுடைய ஜாபில் இருந்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இருக்குது. பெருசாக வேலையில் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ இதெல்லாம் எதிர்பார்க்கறது இந்த மாதம் சுமார் தான். வந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம், வரலன்னா வருத்தப்படாதீங்க. பெருசாக உங்களுடைய கெரியரில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எஃபர்ட்டு கொடுத்து பண்ணுங்கள். யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க. உங்கள் சுப்பீரியராக இருக்கட்டும், உங்களுடைய கலீக்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய சபார்டினேட்டாக இருக்கட்டும், யாருமே உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த மாதம் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை. எல்லாராலையும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மன ரீதியான நெருக்கடிகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு, குறிப்பாக வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. டேக்ஸ் பேயபிள்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த மார்ச் 14க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்களோ பார்ட்னர் ஆக முடிவார். பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம். அது மட்டும் இல்லை, சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கோல்டு பாண்டாக இருக்கட்டும், சில்வர் வாங்குறதாக இருக்கட்டும், எது ஒன்றாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நார்மலாக இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா மார்ச் 14க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனம். எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள், அசிங்கங்கள், அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இது இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் நவகிரகம் இருக்கோ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக முழு முதற் கடவுள் விநாயகர், அவரை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.